வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வர அனைவருக்கும் ரொம்பவே விருப்பமான டீ டைம் ஸ்நாக்ஸ் வெங்காய பக்கோடா ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 கப் கடல மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கூடவே பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் 1 டைம் தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதனால் ஆட் பண்ணல. நீங்கள் சேர்க்குறா இருந்தால் பொடி பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி வெங்காயத்தை உதிரி உதிரியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது பக்கோடா நல்லா வெந்துருச்சு. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.